நன்றி 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய தேவன் ஜீவனோடு கூட இங்கே இறங்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம் மத்தியில் இங்கே அசைவாடுவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இங்கே இறங்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம எழுந்திருத்து நின்று நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். நம்மளை சுத்திகரித்து கொள்ளலாம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். பரம பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இரவு முழுதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து காலையை சுகபத்திரமாய் காண செய்தீர். அதற்காக நன்றி. நீர் செய்த சகலவித நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். சுகத்தை கொடுத்தீர், பலத்தை கொடுத்தீர், காத்து வழிநடத்தி வந்தீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே இருக்கிற எல்லா தீமைகளும் அகற்றி நன்மையாக மாற்றி புதிய கிருபைகளை கர்த்தாவே, சுவாசத்தையும் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே புதிய கிருபைகளை வைத்து எங்களை ஆசீர்வாத ரத்த கோட்டைகள் மூடி மறைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா தேவனே, இந்த அருமையான வேளையில் நாங்கள் உம்முடைய சந்நிதியிலே ஓடி வந்திருக்கிறோம். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாத படிக்க எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, இதோ கர்த்தாவே, உம்மை துக்கப்படுத்தி இருந்தால், வேதனைப்படுத்தி இருந்தால், ஆண்டவரே, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக கர்த்தாவை நடந்திருந்தால் கர்த்தாவே மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய அக்னியை ஆண்டவரே இந்த இடத்துல ஒவ்வொருத்தர் மேலும் போட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. சத்ருவாண்டிய கிரிகள், மாம்சத்தின் கிரிகள் இந்த வேளையில கர்த்தாவை சுட்டெரிக்கப்படட்டும் ஐயா, நிர்மூலமாகட்டும் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஏசப்பா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த ரத்தத்தை அள்ளி இந்த இடத்திலே நாங்கள் ஊற்றுகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, இதோ கர்த்தாவே அக்னியாக இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எல்லாருடைய கர்த்தாவே ஆண்டவரே பாவங்களும் கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மனம் திரும்புதலின் ஆவியை ஊற்றுங்க கர்த்தாவே. சபையில் ஐயா சுத்திகரிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், அருவருப்புகள் வெளியேறட்டும் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்த ஆவியானவரே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. நீர் இந்த ஆராதனை கம்பீரமாய் நடத்தி கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. எங்கள் இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஜப வேலைக்குள்ளாக, இந்த ஆராதனை வேலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. பகலிலே ரகசிய வரவு வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நாளுக்குள்ளாக அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உம்முடைய சுட்டெரிப்பின் அக்னிக்காய் நன்றி, சுத்திகரிக்கிற அக்னிக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. நாங்கள் இப்பொழுது துதிக்க போகிறோம். நீர் சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் நீர் அமர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் வாயிலை திறந்து துதிக்கலாம். சிஸ்டர் குயினி வந்து வழி நடத்துவார்கள். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். யாக்கோபின் தேவன், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பெரியவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கேராபீன்கள் சேராபின் மத்தியில் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையானவர் மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அக்னிமயமானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மேக ஸ்தம்பமாய் இருக்கிற
கொள்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே அப்பா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பெயர்களை உம்முடைய உள்ளங்களை வரைந்திருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இருபுறமும் கருக்குல பட்டயத்தை கரங்களில் உடையவரை உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். சாரோனின் ரோஜாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். லீலி புஷ்பமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதிசயமானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே, எங்கள் மத்தியில் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரை ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தவரை ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆராதனை நாயகனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே கர்த்தாவே இறங்கி வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நீங்க பொறுப்பேற்றுக் கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடக்க முதல் முடிவரை என் தேவன் நீங்க பொறுப்பேற்றுக் கொண்டு வழிநடத்த போறதுக்காக உமக்கு நன்றி. இந்த துதி பலிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இந்த ஆராதனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம். Gracious loving heavenly Father, we thank you Lord for this beautiful Sunday morning. கிருபை நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான அழகான ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, how good and how pleasant it is, Master, when we come together in your name. அப்பா தேவனே, நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி உம்முடைய சந்நிதியிலே வருவது எவ்வளவு ஒரு இன்பகரமான ஒரு காரியமாய் இருக்கிறது ஐயா. And Lord, you have called us out of darkness into your marvelous light. We want to thank you. அப்பா தேவனே, எங்களை கர்த்தாவே இருளிலிருந்து ஆண்டவரே இதோ கர்த்தாவே கொண்டு வந்து ஆச்சரியமான கர்த்தா ஒளியிலே வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் We want ஐயா. to thank you Lord, for you have chosen us, Master, and you have called us a holy people. அப்பா தேவனே, எங்களை நீர் தேர்ந்தெடுத்து கர்த்தாவை பரிசுத்த ஜாதி என்று சொன்னீரே, அதற்காக நன்றி ஐயா. And this morning, even as we have come together in your name, ஆண்டவரே நாங்கள் அனைவரும் உம்முடைய சந்நிதியிலே கர்த்தா ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம் ஐயா. even as we seek your face, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய திருமுகத்தை தேடும் பொழுது let your presence, Master, take control of every one of us in this place. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும் கர்த்தாவே. Spirit of the living God, flow in this place. பரிசுத்த ஆவியானவரே இங்கு நதியாய் நீர் ஓட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் Lord, ஐயா. for those who have come with a burdened heart, ஆண்டவரே யாரெல்லாம் பாரத்தோடு கூட வந்திருக்கிறார்களோ, Lord, let them be lightened in their hearts. ஆண்டவரே இன்றைக்கு அவருடைய இருதயங்கள் லேசான இருதயங்களாக மாற்றப்படட்டும் Let கர்த்தாவே. miracle happen in this place. ஆண்டவரே இந்த இடத்திலே அற்புதங்கள் நிகழட்டும் கர்த்தாவே. Even as your word is preached in this place, ஆண்டவரே இந்த இடத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் let பொழுது your word bring in a greater joy in every one of us, Lord. ஆண்டவரே எல்லாருக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் கர்த்தாவே. This morning we humble ourselves before you. ஆண்டவரே இந்த காலை வேளையில கர்த்தாவே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் We ஐயா. bow down before you, we worship you, Master. உமக்கு முன்பாக தலைகளை வணங்கி கர்த்தாவே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் We ஐயா. thank you, Lord, for this is the day that you have made, and we will rejoice and be glad in it. ஆண்டவரே இதோ கர்த்தாவே இந்த நாளை நீர் உண்டு பண்ணிரீர், அதில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம் கர்த்தாவே. We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆமென். ஹல்லேலூயா. பின்னால இருக்கிறவங்களா அப்படியே முன்னால வாங்க, அப்படியே எல்லாரும் முன்னால வந்திருப்பா. கீழ்ப்படிங்க. கர்த்தரை உண்மையாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் கீழ்ப்படிங்க, சொன்னதுக்கு கீழ்ப்படிங்க. எல்லாரும் முன்னால் வந்துருங்க. வாங்க பிள்ளைங்களா, பின்னால் இருக்கிறவங்களாம் முன்னால் வந்துருங்க. அப்பா தேவனே உமக்கு நன்றி. நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதிக்க வந்திருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆமென். ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். Hallelujah. Shall we all shout a louder hallelujah unto our Lord? Praise the Lord. Amen.
இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். ஜோரா தான் சொல்லுங்களேன். இயேசு நல்லவர். Amen. Praise the Lord. Even as we sing the song, let us sing from the bottom of our hearts. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், எல்லா கரங்களை தட்டி. இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அப்பா பிதாவே, உமக்கு நன்றி 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 கிருபையால் கர்த்தாவே. நிலை நிற்கின்றோம், தேவ தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹalleluya. ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை
கிருபையால் நீரை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர் உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கிறது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கிறது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாமா? அப்பா தேவனே உமக்கு நன்றி. Hallelujah. If we are standing நன்றி, here நன்றி. ஓரி பாக்க this ஓஷி morning, if we ஆந்தரியா are standing சாந்தரோ. here, it is by the grace of God. ஆண்டவரே நாங்கள் இங்கு நின்று கொண்டு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஐயா. Without His grace, we are a big zero. ஆமென். உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் பூஜ்யமாய் இருப்போம் ஐயா. Thank you, Lord. Lord, we thank you for lifting us up. ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தினதற்காக நன்றி. Thank you, Master. Lord, we thank you. நன்றி கர்த்தாவே உமக்கு நன்றி. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான
Hallelujah. Hallelujah. This morning, even as we sing this song, let us tell the Lord, yes, Lord, you have lifted me up. ஆமென். இந்த பாடலை நாம் பாடும்போது கர்த்தரிடத்திலே சொல்லலாம், கர்த்தாவே நீர் என்னை உயர்த்தினீர் என்று. ஆமென். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே. Hallelujah. 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 உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். எல்லா கரங்களை தட்டி, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். Hallelujah. 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. ஆமென். உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. Hallelujah. 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 ஆமென். Hallelujah. ஆமென் கர்த்தாவே. நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் ஐயா. Hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே. ஆமென் கர்த்தாவே, ஸ்தோத்திரங்கள் ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. தூக்கி எடுத்தவர் நீர் ஐயா, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. There is none like our God. ஆமென். நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை. ஆமென். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல
நான் போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் ராஜனே. ஆமென். This கர்த்தாவே, morning we're going to tell the Lord, there is none like you, Master. அப்பா, நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி சொல்ல போகிறோம், உம்மை போல் ஒரு தேவனும் இல்லை என்று. ஆமென். Thank you, Lord. Even as we sing this once again, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, we will mean it from the bottom of our hearts. இந்த பாடலை பாடும்பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அர்த்தத்தோடு கூட பாடுங்கள். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே, தேவா யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே, தேவா யாரும் இல்லையே, உம்மை நான் போற்றுகிறேன். கரங்களை உயர்த்தி உம்மை நான் போற்றுகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன். ஆமென். உம்மை நான் போற்றுகிறேன். பாக்க ஓஷி ஆந்தரிய சாந்த பூமி அம்பலாஷலா தரா தேவமே, என் இயேசுவே, என் ராஜனே. ஓரி பாக்க ஓஷி ஆந்தரிய சாந்த லோமி அம்பலாஷலா தரா ரகஷ்யா ஓர பர 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 பரிஷாந்தரிய சாந்த லோமியா. ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே வல்லவராய் நல்லவராய் இருக்கிறீர். continue to worship. ஆமென் கர்த்தாவே, ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. Thank you, Master. ஆண்டவரே உமக்கு நன்றி. Give you all the glory. ஆமென் கர்த்தாவே. In Jesus' name, amen. Amen. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? வேத பகுதி வாசிக்கும் நேரம். வாசிக்கிறவர்கள் முன்னே வாருங்கள். சங்கீதம் 122, சங்கீதம் 122, சாம் 122. திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லாரும். முதலிலே நம் கன்னடத்திலும் பிறகு தமிழும் வாசிப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 122,
Psalm 122 ವಾಸಿக்கலாம் ಮೊದಲೇ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ಕೀರ್ತನೆಗಳು 122 ವಚನ 1ರಿಂದ 9ರವರೆಗೆ. ಯೆಹೋವನ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂದು ಜನರು ನನ್ನನ್ನು ಕರೆದಾಗ ನನಗೆ ಸಂತೋಷವಾಯಿತು. ಯೆರೂಸಲೇಮೇ, ನಮ್ಮ ಕಾಲುಗಳು ನಿನ್ನ ಬಾಗಿಲುಗಳಲ್ಲಿ ಸೇರುತ್ತವಲ್ಲ. ಯೆರೂಸಲೇಮೇ, ನೀನು ಸರಿಯಾದ ಹೊಂದಿಕೆಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ನಗರವಾಗಿದ್ದಿ. ಕುಲಗಳು ಅಂದರೆ ಯೆಹೂವಿನ ಕುಲದವರು ಯೆಹೋವನ ನಾಮ ಕೀರ್ತನೆಗೋಸ್ಕರ ಇಲ್ಲಿಗೆ ಯಾತ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ಇದು ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ಕಟ್ಟಳೆಯಷ್ಟೇ. ನ್ಯಾಯಪೀಠಗಳಾಗಿರುವ ದಾವೀದನ ಮನೆತನದವರ ಸಿಂಹಾಸನಗಳು ಇಲ್ಲಿಯೇ ಇದ್ದವಲ್ಲ. ಯೆರೂಸಲೇಮಿನ ಶುಭಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಯೆರೂಸಲೇಮೇ, ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಸೌಭಾಗ್ಯ ಉಂಟಾಗಲಿ. ನಿನ್ನ ಪೌಳಿಗೋಡೆಗಳೊಳಗೆ ಶುಭ ಉಂಟಾಗಲಿ. ನಿನ್ನ ಅರಣ್ಮನೆಗಳಲ್ಲಿ ಸೌಭಾಗ್ಯವಿರಲಿ. ನಿನ್ನ ಬಂಧು ಮಿತ್ರರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮಗೆ ಶುಭವಾಗಲೆಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. ನಮ್ಮ ಯೆಹೋವ ದೇವರ ಮಂದಿರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮಗೆ ಸೂಕ್ಷ್ಮವನ್ನು ಹಾರೈಸುತ್ತೇನೆ. ಆಮೇನ್. தமிழில் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கிறாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இது வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். உங்களுடைய பைபிள் எல்லாத்தையும் எடுத்து கரங்களை தூக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நானும் என் தேவனும் கர்த்தர் என் தேவன், அவரே என்னை சிருஷ்டித்தவர், அவரே என்னை அன்போடு தேடி வந்தவர், என்னை மீட்டு கொண்டவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தஞ்சமாக கொண்ட நான் பாக்கியமுள்ளவள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் என் சிருஷ்டிகர்த்தர். வானத்தையும் அவர் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் ஆண்டவர். அவர் என்னை ஆண்டு வழி நடத்துவார். என் மேல் முழு ஆளுகையும் அவருக்கு உண்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காரலாம். அனௌன்ஸ்மெண்ட் டைம். காணிக்கை நேரமுமாய் இருக்கிறது. ஆயத்தமாகுங்கள். ஹல்லேலூயா. praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மளுடைய சபையிலே ஒவ்வொரு வாரமும் 8 மணிக்கு இங்கிலீஷ் ஆராதனை உண்டு. பின்னாலே யாரும் உட்காருதீங்க, எழுந்துச்சு வாங்க பிள்ளைங்களா. அங்கேருந்து எழுந்துறீங்க. கால்வின் எழுந்துச்சுரு, அங்கேருந்து முன்னால் வந்து உட்காருங்க. சஞ்சய் முன்னால் வந்து உட்காருப்பா.
யாரும் தயவு செஞ்சு பின்னால் உட்காராதீங்க. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்கிறோம், கீழ்ப்படிய மாட்டேன்றீங்க. தயவு செஞ்சு கீழ்ப்படிய கற்றுக்கங்க. யாரெல்லாம் கீழே உட்காந்துருக்கீங்களோ மேலே ஏஞ்சி உட்காருங்க. நம்மளுடைய சபையில் ஒவ்வொரு வாரமும் 8 மணிக்கு இங்கிலீஷ் ஆராதனை உண்டு. யாருக்குன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவர்களை வரும்படியாக நீங்கள் அவர்களை வரவேற்கலாம். பிறகு நமக்கு சபையிலே 9:15, அதாவது 9 மணி 15 நிமிஷத்திலே நமக்கு தமிழ் ஆராதனை உண்டு. நீங்கள் எல்லாரும் சமயத்திற்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். பிறகு கண்ணூர் பகுதியிலே நமக்கு 10 மணிக்கு ஆராதனை உண்டு. யாராவது கண்ணூர் பகுதியில் இருந்தால் நீங்கள் அங்கு போகும்படியாக அவர்களுக்கு கைட் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வாரத்திலே நமக்கு ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது, திருவிருந்து ஆராதனை இருக்குது. அதனால் எல்லாரும் ஆயத்தமாகுங்கள். வருகிற சனிக்கிழமை நமக்கு சுத்திகரிப்பு கூட்டம் 6 மணிக்கு உண்டு. எல்லாரும் வந்து கலந்து கொண்டு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு திருவிருந்திலே பங்கு பெறும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். பிறகு வியாழக்கிழமை அன்று நமக்கு எப்பொழுதும் போல நமக்கு வந்துட்டு தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். கான்ஃபரன்ஸ் காலிலும் உண்டு, ஆன்லைனிலும் உண்டு. கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறோம். பிறகு இன்றைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நமக்கு ஹிந்தி ப்ரேயர் உண்டு. நீங்கள் வந்து யாரெல்லாம் கலந்து கொள்ளுகிறீர்களோ வந்து கலந்து கொள்ளுங்கள். ஹிந்தி தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களும் வந்து கலந்து கொள்ளட்டும். பிறகு எல்லா ஊழியங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் செய்யப்படும். பிறகு இந்த மாதம் மே மாதம் வந்து கேர்சல்களை நம்ம கேன்சல் செய்திருக்கிறோம். ஏனென்றால் நம்ம ஃபேமிலி மீட்டிங் வைக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஃபேமிலி மீட்டிங் வைக்க போகிறோம். அதனால் கேர்சல்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேன்சல் பண்ணியிருக்கோம். இந்த மாதம் வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஃபேமிலி மீட்டிங்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறோம். அந்த குடும்பத்தினர் அன்றைக்கு வந்து எங்களோடு கூட ஃபேமிலி மீட் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்ம சொல்லுங்க. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் தகப்பனே அப்பா, கர்த்தாவே இந்த காலை வேலைக்காக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே இந்த ஓய்வு நாளை கர்த்தாவே பரிசுத்த நாளை கர்த்தாவே எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஏசப்பா இந்த காணிகை கர்த்தாவே உம் பாதப்படியிலே கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இது உமக்கென்று கர்த்தாவே ஊழியத்துக்கு பயன்படுவதற்காக கர்த்தாவே நீர் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஏசப்பா அப்படியே கர்த்தாவே இந்த கொடுத்த கரங்களை கர்த்தாவே நீர் வானத்தில் பணக்கணிகை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா கொடுக்காத கரங்களை வாரத்தில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். அப்போ ஃபேமிலி மீட் இருக்கிறதுனால நீங்கள் ஆயத்தமாகுங்க. காலையில் வர முடியுன்றவங்க காலையில் வரலாம், சாயங்காலம் வர முடியுன்றவங்க சாயங்காலம் வரலாம். ஆனால் இந்த மாதம் முழுதும் நாங்கள் முடித்தெடுக்க வேண்டும். ஏன்னா திருப்பியும் ஸ்கூலுங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு சமயம் இருக்காது. அதனால் அதற்காக நம்ம ஆயத்தமாகலாம். பிறகு இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆஃப்டர் த சர்வீஸ் நம்மளுக்கு க்ளீனிங் இருக்காது. நம்ம வந்துட்டு வீக் டேஸில் செய்யலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறோம். அதனால் சர்வீஸ் முடிந்த உடனே ஜெபித்து எல்லாரும் ப்ரேஸ் லார்ட் சொல்லிவிட்டு நம்ம ஜெபித்து கொள்ளுகிறோம் மாத்திரம் இருங்க, மற்றவர்கள் கிளம்பி போகலாம். நீங்கள் அதனால் வருகிற வாரத்தில் இந்த வாரத்துலேருந்தே அப்படியாக நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம். பிறகு சிஸ்டர் க்ளோரியா ஜோஷ்வா அவர்களுடைய சகோதரியுடைய கணவன் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக சென்னையில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். லிவர் முற்றிலுமாக அது என்ன பண்ணியிருக்கு போயிட்டுருக்கு, 90% வந்துட்டு டேமேஜ் ஆகிட்டுருக்குது. அவங்க வந்துட்டு ரொம்பவே சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க செய்தி. நம்ம அனைவரும் சபையாக நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம சபையாக ஜெபிக்கலாம். வார்த்தை அனுப்பும்போது கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவசித்து சபையாக நம்ம வார்த்தை அனுப்பலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஜெப வேளையில் இறங்கி வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல சார்லஸ் பிரதனுடைய ஆண்டவரே இதோ கர்த்தா வாழ்க்கையில் செய்யப்படுவதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்போடுக்கிறோம் ஐயா. நாங்கள் சபையாக கர்த்தாவை சங்கீதம் 107:20
15வது வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. அப்பா தேவனே, உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்க வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த மகன் ரட்சிக்கப்படாத மகனாக இருந்தால் ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு வாய்ப்பை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தனை எந்தெந்த கட்டுகளிலே கட்டப்பட்டு இருக்கிறார்களோ சங்கீதம் 107:14வது வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. எந்த வேளையிலே கர்த்தாவே அந்த கட்டுகள் அறுக்கப்படச்சும் கர்த்தாவே. அப்பா தேவனே, நீர் இந்த வேளையில் அந்த மகன் மேல் இரக்கத்தையும் கிருபையும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சபையாக இந்த வார்த்தை நாங்கள் அனுப்புகிறோம். அந்த மகன் சுகமடைவதற்காக நீர் உதவி செய்தல வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் அற்புதத்தை செய்வீராக கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க போகலாம். யார் நாங்கள் சொல்லியிருக்கிறோமோ அவங்க போய் சண்டே கிளாஸ் எடுக்கலாம். நீங்கள் அடுத்ததாக செய்திக்காக கடந்து போகலாம். நியூ கம்மர்ஸ் நானே சொல்லிடுறேன் மகளா, உட்காருங்க. யாரெல்லாம் புதிதாக யாருன்னா வந்திருக்கீங்களா சபைக்கு? புதிதாக யாருன்னா சபைக்கு வந்திருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி அவங்களை வரவேற்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்ககிட்ட ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் உங்கள் பேர், மொபைல் நம்பர், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணணுன்னா விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுங்க. லாஸ்ட்டில் எங்ககிட்ட வந்து செபித்துட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருன்னா நீங்கள் பர்த்டே கொண்டாடுறீங்களா? யாருன்னா கிரேஷியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெட்டிங் ஆனிவர்சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கம்மா ப்ரேயர் இது பர்த்டே, ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இவர்களுக்காக செபிக்கலாம். அது முடிச்சு உடனே ராஜேஷும் மகளும் வந்து இங்கே நின்று நாங்கள் சபையாக நம்ம செபிக்க போகிறோம். புது தம்பதிகளாக வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் சபையாக ஆசீர்வதிப்போம். இது முடித்த உடனே நீங்கள் இங்கே முன்னே வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கரங்களை நீட்டி நம்ம இவர்களுக்காக செபிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. நீ நல்லவராக, வல்லவராக, பெரியவராக, பரிசுத்தராக எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, இதோ கர்த்தாவே பர்த்டே செலிப்ரேட் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தில் நான் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். ஒரு வருஷத்தை அவர்களுக்கு கூட்டி கொடுத்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதற்காக கூட்டி கொடுத்தீர் என்பதை அவர்கள் அறியத்தக்கதான இருதயத்தை தாங்க, அவர்களோடு கூட பேசுங்க. அவர்களும் கர்த்தாவுடைய சந்நிதியிலே அமர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே அருந்து கொள்ளும் கர்த்தா. தங்களுடைய பிள்ளைகளை அந்த வழியிலே வழி நடத்தும். நீர் ஆசீர்வதிக்கவே வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் கர்த்தாவே ஆண்டவரே இவர்களை ஆண்டு கொள்ளட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் ஐயா கர்த்தாவே. ரினியம் ஜோஷுவா பாஸ்டரும் கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தாவே வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் செய்ய இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களை உமது கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு ஒரு வருஷத்தை நீ கூட்டி கொடுத்தீர், அதற்காக நன்றி. வருகிற நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே ஊழியத்தின் பகுதி பெருகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே சிறுகும், நீர் அவர்கள் வாழ்க்கையிலே பெருகும் செய்தல்வீராக கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உமது கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சபையாக நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் எல்லாரையும் மூடி மறைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க. பாஸ்டர் ஜெபிப்பாங்க உங்களுக்காக. அப்படி தெரியுங்க, கண்களை மூடுங்க. So we have Rajesh and his wife Hepzibah, Rajesh Joshua and Hepzibah. They've been married. It's just 3 days now. 5 days now. It's been 5 days now. And as a church, we want to bless them. Amen. Amen. ராஜேஷ் ஜோஷுவாவும் சிஸ்டர் ஹெப்சிபா அவர்கள் கணவன் மனைவியாக நம் முன்னாக நிற்கிறார்கள். அவர்களை சபையாக நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கலாமா?
வேதத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை கூறி அவர்களை ஆசீர்வதியுங்கள். Thank you, Jesus. Loving Heavenly Father, this morning, even as Rajesh Joshua and Hepzibah, Lord, they have come together as husband and wife. We as a church, we bless them. ஆண்டவரே, குடும்பமாய் கர்த்தாவே இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஐயா. சபையாக இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. We bless them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் Let கர்த்தாவே. them be a happy couple, Lord. ஆண்டவரே, அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமான தம்பதிகளாக இருக்கட்டும் ஐயா. Let them multiply, Master. ஆண்டவரே, அவர்கள் பலுகி பெருகட்டும் Let கர்த்தாவே. them be fruitful, Master. ஆண்டவரே, அவர்கள் பலன் கனி கொடுக்கிறவர்களாக Let them மாற்றப்படட்டும் ஐயா. bear fruit, Master. ஆண்டவரே, இதோ கர்த்தா அவர்கள் பலன் கொடுக்கட்டும் ஐயா. Let them bring joy everywhere that they go around. ஆண்டவரே, எங்கு போகிறார்களோ அவர்கள் எல்லா இடத்திலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் Lord, we ஐயா. pronounce blessings of good health upon them. ஆண்டவரே, அவர்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் Let ஜெபிக்கிறோம். every area of their lives be blessed. ஆண்டவரே, அவர்களுடைய கர்த்தாவே வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் கர்த்தா Let ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. goodness and mercy follow your children all the days of their life. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடரட்டும் ஐயா. As a church, we all said, in Jesus' name, ஆமென். Amen. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையாக நாங்கள் ஆசீர்வதித்து ஆமென் என்று சொல்லுகிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். ஆமென். உட்காருங்க. Praise Lord. நம்ம வசனத்துக்கு நம்ம கடந்து போகலாம். கரங்களை தட்டி பாஸ்டர் வரவேற்கலாமா? Praise the Lord. Nice to see every one of you this Sunday morning. What a joy it is to see you all really refreshed this morning. எல்லாரும் உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த வேளையில் நீங்கள் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. So nice to see one newcomer and nice to see Rajesh sitting along with your wife. What a joy it is. புதிய ஆத்மா ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. ராஜேஷ் தன்னுடைய மனைவியோடு கூட அமர்ந்திருப்பது எவ்வளவு ஒரு சந்தோஷகரமான ஒரு காரியமாக இருக்கிறது. Whatever the problems at home, leave it at home. ஆமென். We have come here to worship God. ஆமென். என்ன பிரச்சனைகள் உங்களுக்குள்ளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் வீட்டிலே விட்டு வாருங்கள். இங்கு சந்தோஷமாய் கர்த்தருடைய சந்நிதியிலே அமருங்கள். Whatever your bitterness is, forget there. Come in the presence of God with a joyful heart. என்ன கசப்புகள் வெறுப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு வாருங்கள். இங்க கர்த்தருடைய சந்நிதியிலே சமாதானமாய் அமருங்கள். Hallelujah. ஹalleluya. If you're happy this morning, shout a big hallelujah. ஆமென். சமாதானமாய் இருந்தால் ஹalleluya என்று சொல்லுங்கள். Hallelujah. Praise the Lord. Amen. Many of us, we have choices to make every day, right? ஒவ்வொரு நாளும் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. We make lot of decisions every day. ஒவ்வொரு நாளும் அநேக முடிவுகளை நாம் எடுக்கிறோம். Even the small baby, he or she, before they make a noise, they decide whether to cry or to laugh. சிறு பிள்ளையும் கூட அப்படியாக அழ வேண்டுமா சிரிக்க வேண்டுமா என்று முடிவு எடுக்கிறது. So everybody makes a decision. எல்லாருமே இதோ முடிவுகளை எடுக்கிறோம். Hallelujah. Hallelujah. Some make bad decisions. சிலர் இதோ சரியான முடிவை எடுப்பதில்லை. Some make wrong decisions. சிலவங்க தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். Some make good decisions based on wrong counseling. ஆமென். துராலோசனையினால் அவர்கள் முடிவு எடுப்பதனால் சரியான முடிவை எடுப்பதில்லை. Okay, some make wrong decisions based on good counseling. ஆமென். சிலர் நல்ல ஆலோசனை கொடுத்தும் அவர்கள் எடுக்கும்போது தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். Some people, the thought process is such that whatever you tell them, they will say water finds its own level. ஆமென். அவர்கள் சிலருக்கு என்னத்தை நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள் அதை தான் செய்வார்கள். இல்ல என்ன நடக்குதோ நடக்கட்டும், ஓ அப்படி பார்க்கலாம் அப்படின்னு. வாட்டர் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் ஓன் லெவல். அப்படின்னா தண்ணி ஊற்றி விட்டா அது எங்கன்னா கரெக்டாக போய் அந்த இடத்து எங்கே டவுன் இருக்கோ போய் செட்டில் ஆகிடும். ஓகே, ஸோ வாட்டர் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் ஓன் லெவல். அந்த மாதிரியான சில பேர் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஆமென். சிலர் அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்க. And some people, because of their ego and pride, they don't listen to good counsel. சிலருடைய அவருடைய வேண்டாத சுபாவங்களினால் அவர்கள் நல்ல ஆலோசனை கேட்காமல் அவர்கள் முடிவு எடுக்கிறார்கள். Some of them say luck இருந்தா பார்க்கலாம், let's see if my luck works. ஆமென்.
Okay. Some people, they say, yes, have you seen that? Let's try. If it is my luck, then I will proceed. ஆமென். எனக்கு இதோ லக் இருந்தா கண்டிப்பாக கிடைக்கும், இல்லைன்னா போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மக்களும் உண்டு. Being that lucky and all is not wise. அதெல்லாம் அப்படியெல்லாம் இருப்பது ஞானமான காரியங்கள் அல்ல. Some people find out some good information and then they decide on certain things. ஆமென். சிலர் நல்ல காரியங்களை பார்த்து அதற்கு பிரகாரமாக முடிவெடுக்கிறார்கள். Some people never learned to make decisions. ஆமென். சிலர் முடிவெடுப்பதற்கே அவர்கள் பிரயாசப்படுவதே இல்லை. Some people follow their heroes and heroines and they make decisions. சிலர் தங்களுடைய வாழ்க்கையில எந்த நடிகர் நடிகைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சில காரியங்களை செய்கிறார்கள். That man divorced his wife, so I'll also divorce my wife. அந்த மனிதன் இதோ தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, விவாகரத்து பண்ணிட்டாங்க, நானும் அப்படியாக பண்ணுகிறேன். Some people follow such kind of stupid things instead of relying on God, leaning on God for his understanding. ஆமென். கர்த்தருடைய புரிந்து கொள்ளுதலிலே சார்ந்து இருக்காத படிக்கு சிலர் முட்டாள்தனமான ஒரு முடிவுகளை எடுக்கிறார்கள். See, the wrong decision, when you take the wrong decision, it is a disaster for every one of us. ஆமென். தவறாக நாம் முடிவு எடுக்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வரும். And the right decision at the wrong time is also a failure. சரியான முடிவை தவறான நேரத்திலே பயன்படுத்துவதும் கூட பிரச்சனைகளை கொண்டு வரும். The right decision at the right time is the best for good success. ஆமென். சரியான சமயத்திலே சரியான ஒரு முடிவை எடுப்பது அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். As believers in Jesus Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். each one has been given a gift. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுத்து இருக்கிறார். Gift to discern, gift to decide the right things at the right time. அதை புரிந்து கொள்ளவும் அதை தெரிந்து கொள்ளவும் முடிவெடுப்பதற்கும் கர்த்தர் வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. This is a God of Mercy Church. I welcome everyone. Greetings in Jesus name. Amen. இது God of Mercy சபையாக இருக்கிறது. எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Under the grace of God, கர்த்தருடைய கிருபையின் கீழே the Lord leads those who are humble in his presence. அவருடைய பிரசன்னத்திலே தம்மை தாழ்த்துகிறவரை கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Through his word, by his spirit, and through godly counsel, the Lord helps you to take the right decision. கர்த்தருடைய சந்நிதியிலே கர்த்தருடைய காரியத்திலே நாம் வைத்து நம் முடிவுகளை எடுக்கும்போது அது கண்டிப்பாக கர்த்தருக்கு சித்தமானதாய் நல்லதாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. So the first point that I have made is the Lord leads us through his word. கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையினால் வழி நடத்துகிறார். When you read his word, கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது you move from faith to faith, நீங்கள் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் and your அடைவீர்கள். wisdom increases. உங்களுடைய ஞானம் பெருகும். And the Lord teaches us through his word. கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லிக் And he கொடுக்கிறார். leads us through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை வழி The நடத்துகிறார். word of God says that he will lead you, which means he will decide for you, he will give you the right decisions. தேவன் சரியான முடிவெடுப்பதற்காக உங்களை வழி நடத்துவார். Hallelujah. Hallelujah. Whatever you are facing today, இன்றைக்கு என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ the Lord has kept his wisdom ready for you. You ask for wisdom and you will do everything wisely. ஆமென். கர்த்தர் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்கும்போது அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். When we read God's written word, நீங்கள் கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது we will hear his spoken word. அவருடைய பேச்சின வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். I'll repeat that again. நான் சொல்லுகிறேன் அதை திரும்பவும். When we read God's written word, கர்த்தர் எழுதி வைத்திருப்பதை நாம் வாசிக்கும் பொழுது we will hear his spoken word. அவர் பேசின காரியங்களை நாம் கேட்போம். Hallelujah. Hallelujah. Many of us want to hear God's spoken word, எல்லாரும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை கேட்க வேண்டும் என்று இருக்கிறோம். but we do not realize that we need to open the word of God because God speaks to us through his word. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். Hallelujah. That is the only thing we don't do every day. ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தை தான் செய்யாமல் இருக்கிறோம். If I ask who read the Bible, every day whoever reads the Bible, I will hardly find any hands going up. Right?
நம்ம யாரெல்லாம் தினமும் பைபிளை வாசிக்கிறீர்கள் என்று கேட்டால் 1-2 கரங்கள் தான் உயரும். See, God speaks to us through His word. கர்த்தர் தேவனுடைய பைபிள் அதாவது வேதத்தினுடைய வார்த்தையின் மூலமாக நம்மளோடு கூட That is பேசுகிறார். the reason we have given you calendars to see every day. At least you can't read the word of God in the Bible. Read it from what is mentioned in that calendar. அதற்காகத்தான் ஒரு வார்த்தையாக வாசியுங்கள் என்று சொல்லி நாங்கள் காலண்டரை கொடுத்திருக்கிறோம். அதை வாசித்தால் நலமாயிருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. See, wisdom comes through the word of God. நமக்கு ஞானம் வருவதை கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது. Many people perish because they lack knowledge and wisdom. ஆமென். இந்த ஞானம் இல்லாதபடிக்கு அநேகர் அழிந்து போகிறார்கள், அறியாமையினால் அழிந்து The Lord very போகிறார்கள். clearly says, read His word and ask for wisdom, and He is there to pour out His wisdom. ஆமென். நாம் வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் கண்டிப்பாக அவருடைய ஞானத்தை பொழிய வல்லவராய் இருக்கிறார். See, when you ask for wisdom, நீங்கள் ஞானத்திற்காக கர்த்தரிடத்தில் கேட்கும் He பொழுது delights in it. அதில் மகிழ்ந்து களி கூறுகிறார். Because even when Solomon, he asked for wisdom, the Lord was delighted in it, and He said, yes, my son, I will give to you. ஆமென். சாலமோன் ஞானத்தை கேட்ட பொழுது தேவன் மகிழ்ச்சியோட கூட அவனுக்கு ஞானத்தை Next கொடுத்தார். to Jesus Christ, it was Solomon who was the wisest man on this earth. ஆமென். இதோ இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த உலகத்திலே இதோ ஞானவான் யார் என்றால் சாலமோன் ராஜா தான். Solomon's prayer so touched the Lord that He liberally gave His wisdom to Solomon. ஆமென். இதோ சாலமோன் ஞானத்தை கேட்டதினால் கர்த்தர் இதோ அதிகமாய் பொழிந்தார் அந்த ஞானத்தை. Hallelujah. Hallelujah. There was no one like Solomon, and there is no one going to be like Solomon in wisdom. ஆமென். இதோ ஞானத்திலே இதோ இந்த உலகத்திலே வேறு யாரும் அப்படி இருந்ததில்லை, இருப்பதும் இல்லை என்று So when you சொல்லப்பட்டிருக்கிறது. read the word of God, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் and when பொழுது you ask the Lord for His wisdom, கர்த்தரிடத்திலே அவருடைய ஞானத்தை கேட்கும் பொழுது you will take the right decision. நீங்கள் சரியான இதோ முடிவை எடுப்பீர்கள். Hallelujah. ஹalleluya. Are you there? Praise the Lord. If you're not reading the word, you are going far away from the Lord. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கவிட்டால் கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களாக இருக்கிறீர்கள். You're going far away from the wisdom of God. நீங்கள் கர்த்தருடைய ஞானத்திலிருந்து தூரம் போகிறவர்களாக இருக்கிறீர்கள். And every step that you take, it will be a failure. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்காதபடிக்கு முடிவுகள் எடுக்கும்போது அது எப்பொழுதும் தோல்வியாக So if இருக்கும். you have to take the right decision, நீங்கள் சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று read the word of God. கர்த்தருடைய வார்த்தை வாசிங்கள். The word of God will guide you and lead you to take the right decision. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்களை வழிநடத்தும், உங்களை பாதுகாக்கும், காரியங்களை செய்ய வைக்கும். Hallelujah. Hallelujah. Secondly, இரண்டாவதாக the Lord leads us by His Spirit. ஆமென். தேவன் இதோ தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார். We tend to do the right things, that is, take the right decisions when we lean on the Holy Spirit. ஆமென். நாம் சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் மேல் சார்ந்து இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. We need to rest in the Spirit. ஆமென். நாம் பரிசுத்த ஆவியானவரில் இளைப்பாற வேண்டும். What is rest in spirit? பரிசுத்த ஆவியானவர் இளைப்பாறுதல் என்றால் என்ன? See, what happens is, at home, supposing we have a son or a daughter or children at home. பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். If the son or daughter has done something wrong, நம்முடைய பிள்ளைகள் யாராவது தவறுகள் செய்து விட்டால் until you correct them, அவங்கள கரெக்ட் பண்றவரலும் what do you say, அவர்களை சரிப்படுத்தும் வரைக்கும் சரிப்படுத்துறவரலும் என்ன ஆகும், நமக்குள்ள ஐயோ I have to correct him, I have to tell him this, I have to do this, I have to, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துனே இருக்கும் உள்ளுக்குள்ள. Yes or no, right? So that is the kind of spirit that you have, and once you correct that person, then you'll say, oh my God, I corrected this person. That is how you rest in the Spirit of God. ஆமென். நீங்கள் மற்றவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது உங்களுக்குள்ளாக அங்கலாய்த்துக் கொண்டே இருக்கும், இந்த பிள்ளைகளை நான் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை கண்டு அவர்களை சரிப்படுத்தின பிறகு உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இளைப்பாறும். Hallelujah. Hallelujah. Yes or no? Some people, if they're angry with someone, அது கேட்டே ஆகணும். அந்த மனுஷன் நின்று நாக்கு இழுத்து சாவுற மாதிரி நான் கேட்கணும். அந்த மாதிரி அவங்க சொல்றவரெல்லாம் they will not have rest. But what I am trying to tell you is,
For your children, when you have to correct them and we have not corrected them, there will be some kind of an irritation in you, frustration in you. Until you do it, you are not at rest. Right? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது அதை அவர்களை சரிப்படுத்தும் வரைக்கும், அவர்களை ஒழுங்குபடுத்தும் வரைக்கும் உங்களுக்குள்ளாக அங்கலாய்ப்பு இருக்கும். அவர்களை சரிப்படுத்தின பிறகு நீங்கள் இளைப்பாறுவீர்கள். Hallelujah. When you rest in His Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரில் இளைப்பாறும் பொழுது you will take the right decision. நீங்கள் சரியான முடிவை எடுப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Because the Holy Spirit, He is the helper whom the Father has sent in Jesus' name. ஆமென். இதோ பரிசுத்த இயேசு கிறிஸ்துவானவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And the Holy Spirit teaches us through peace in our inner man. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமாதானத்தை நம்முடைய உள்ளான மனிதனிலே வைத்திருக்கிறார். Now listen to me carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். There are certain decisions that you make. நீங்கள் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது, After you take that decision, அந்த முடிவை எடுத்த பிறகு when you sit in prayer, நீங்கள் இதோ ஜெபத்தில் அமரும் பொழுது, when you have peace in your inner man, உங்களுடைய இதோ உள்ளான மனிதனிலே சமாதானம் இருக்கும் then பொழுது, you need to take it as the Lord telling you, okay, this is a green flag, I will proceed with ஆமென். this. தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுத்ததினால் நான் இதை முன் தொடர்ந்து செய்வேன் என்று முடிவெடுங்கள். Hallelujah. ஹalleluya. Are you there? எல்லாரும் இருக்கிறீங்களா? When you decide on certain things, நீங்கள் சில காரியங்களில் முடிவு எடுக்கும் பொழுது, when you sit as a family, நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து எடுக்கும் பொழுது, when you have taken a decision, நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது, and suddenly, immediately you say, yes, this is right. I feel happy. I feel peace inside me. And so that is the green flag that the Lord is telling you. ஆமென். அப்படி முடிவெடுக்கும் பொழுது குடும்பமாய் உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். இது சரியான முடிவு என்று சொல்லி நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை இளைப்பாறி எடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள It is வேண்டும். the doing of the Holy Spirit in அது you. பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்வது. And this peace, the peace that you get, it should be a default mode in every one of us. ஆமென். இந்த சமாதானம் உங்களுக்கு நிறைவேறுவது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்ததாய் இருப்பது. But when your peace is affected, உங்களுடைய சமாதானம் அது குலைக்கிறதாக இருந்தால், something is not right in me. ஏதோ காரியம் எனக்குள்ளாக சரியில்லை. When I want to do this, there is something wrong. There's no peace in me. நான் செய்யும்போது அது தவறாக இருக்கும், எனக்கு சமாதானம் இல்லை என்றால், When you go on your knees, நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் you பொழுது, will feel the same thing. You will feel that this is not right what you are doing. ஆமென், அந்த சமயத்திலும் உங்களுக்கு இந்த காரியம் செய்வது சரியல்ல என்று உங்களுடைய இருதயத்திலே சொல்லும். Hallelujah. Hallelujah. So peace keeps you on the right track. That is how we rest in the Holy Spirit. ஆமென். சமாதானமாய் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை இளைப்பாரி எல்லா காரியத்தையும் சமாதானத்தோடு கூட செய்ய வைக்கிறார் என்று அர்த்தமாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Thirdly, மூன்றாவதாக, the Lord leads us with godly counsel. ஆமென், மூன்றாவதாக தேவன் அவருடைய ஆலோசனையின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He leads us with godly counsel. ஆமென். தேவனுடைய ஆலோசனை. Okay, many times we want God to speak directly to us. Right? தேவன் சில வேளைகளில் நம்மளோடு கூட நேரடியாக பேசுவார். But God says you need to humble ourselves நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் and பொழுது be open to whatever the church elders or the spiritual parents or the spiritual people tell you. ஆமென். உங்களுடைய தாய் தகப்பன் ஆவிக்குரியான தாய் தகப்பன்மார்கள் இல்லை என்றால் ஆவிக்குரியான காரியங்களில் இருப்பவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, So when you listen to the elders of the church and those who are in the fear of the Lord, those who lead you, and when you listen to them, I tell you, you will make the right decisions. சபையில இருக்கிற மூத்தவர்களுக்கு, அதாவது உங்களுடைய சபை போதகர் பாஸ்டர் அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் கீழ்ப்படிந்து காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுக்க See, முடியும். there are many times that we sit in prayer, அநேக தரம் நாங்கள் ஜெபத்தில் அமரும் பொழுது and when the Lord speaks to us,
கர்த்தர் எங்களோடு கூட பேசும்பொழுது I cannot tell you so many things that the Lord speaks to us. அநேக காரியங்களை கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார். ஆனால் அதெல்லாம் உங்களிடத்தில் சொல்ல About முடியாது. many things the Lord speaks, அநேக காரியங்கள் கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார். but I cannot tell it out. அதை உங்களிடத்தில் சொல்ல முடியாது. Supposing somebody opens a shop. யாராவது ஒரு ஷாப் ஓபன் பண்றீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். And when I go and pray for that shop, அந்த ஷாப்புக்காக ஜெபிக்க போகும்போது they have called me to pray. அவர்களை எங்களை அழைத்து இதோ ஜெபிக்க சொல்லுகிறார்கள். But within me, எனக்குள்ளாக I know very well எனக்கு தெரியும் that this will not run for long. இது அநேக நாட்கள் இது சரியாக பிசினஸ் நடக்காது என்பதை நான் அறிந்திருப்பேன். Imagine if I tell them at that time, அந்த சமயத்தில் அவர்களிடத்தில் சொன்னால் இந்த மனுஷன் வந்து ப்ரேயர் பண்ணேன்னா இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? Right? See, there are times when the Lord speaks to us, but we will pray about it and let the Lord have his way. ஆமென். முன்னதாகவே சொல்லும்போது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் வெளிப்படுத்துவதை உங்களுக்கு சொல்ல முடியும். I am just telling example. Okay, don't literally take it and don't feel bad about it. See, whoever has got a shop here, வீட்டில் போயிட்டு என்ன பாஸ்ட் இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு உங்களே சொல்ல நான். I am telling you an example. Okay, praise the Lord. Okay, so when you're going through a difficult situation, you need to consult a godly person. I'll tell you, you get good counsel. ஆமென். கர்த்தருக்குள்ளாக பயபக்தியோடு கூட இருக்கிறவரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கண்டிப்பாக கேட்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Solomon, even though he was the wisest man on this earth, இந்த சாலமோன் இந்த உலகத்திலே ஞானவானாய் இருந்தும் he had wise people around him. அவனை சுற்றிலும் இதோ ஞானமுள்ளவர்கள் இருந்தார்கள். He did not say, I am a wise guy, I don't need you, I don't. No, he wanted wise people around him. ஆமென். சாலமோன் ராஜா இதோ ஞானமுள்ளவனாக இருந்தாலும் அவனை சுற்றி இதோ ஞானமுள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். Let's read from 1 Kings 1 ராஜாக்கள் chapter 4. 4ஆம் அதிகாரம். Chapter 4, there's one Amavasya, one person is there, Amasai. Okay. 1 Kings 4, there's Amasai, there's one person. Which verse is that? The Spirit came upon Amasai. He was a chief priest. Just check where this Amasya, what is that in Tamil? I don't know. Okay, there was one guy by name, chapter 4 only, no? Okay. Just check, no? Amasai, something like that. Okay, whatever this is. Okay, this guy, this Amasya, whatever his name is, he was a priest, and he said, I am yours, I was with David, and I will continue to be with you. அந்த ஞானமுள்ள மனிதன் சொன்னார், நான் தாவீது ராஜாவோடு கூட இருந்தேன், உன்னோடு கூடவும் இருப்பேன் என்று சாலமோன் ராஜாவுக்கு சொன்னார். 1 Chronicles chapter 12 verse 18. 1 Chronicles 1 நாளாகமம் chapter 12 12ஆம் அதிகாரம் verse 18. 18வது வசனம். I think it is here. Okay, got it. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். ஆமென். Hallelujah. Hallelujah. See, this guy was a wise guy, and even when Solomon became a king, he wanted these people to be around him. Why? Because he wanted every one of them to make the right decision. ஆமென். தாவீது இருந்தபொழுது இருந்த அதே ஞானவான் இதோ சாலமோன் அவர்களை தள்ளி விடாதபடிக்கு சாலமோன் இடத்திலும்
கூட இருந்தான். ஏனென்றால் சாலமோன் ராஜா ஞானம் உள்ளவர்களை கூட வைத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் ஒரு முடிவு எடுத்தான். See, he could have said, I am a wise man, I don't need any wise people around me. அவன் சொல்லி இருக்கலாம், சாலமோன் ராஜா, நான் ஞானவான், எனக்கு யாரும் ஞானமாய் இருக்கிறவர்கள் வேண்டாம் என்று. Even though he was a wise king, அவர் இதோ ஞானமுள்ள ராஜாவாக இருந்தாலும் he was taking suggestions from the wise people around. அவரை சுற்றி இருக்கிற எல்லா ஞானமுள்ள மக்களிடத்திலிருந்து அவர்கள் ஆலோசனை பெற்றுக்கொண்டான் So when சாலமோன் ராஜா. you have so many people in the church, spiritual people, when you take their counsel, it is the godly counsel and you will make the right decision. ஆமென். இதோ சபையிலே கர்த்தருக்கு பயந்து இருக்கிற மக்களோடு கூட நீங்கள் இதோ முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று இருந்து வந்து அவர்களோடு கூட பேசும்போது நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். So even in the church, சபையிலும் கூட even if you get angry, உங்களுக்கு நீங்கள் கோபமாய் இருந்தாலும் sometimes I say certain things சில சமயத்தில் நான் சில காரியங்களை சொல்லுவேன் for your good only. உங்களுடைய நன்மைக்காக. Hallelujah. ஹalleluya. Even if you get angry, doesn't matter, for your good I will correct you. ஆமென். நீங்க உங்களுக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய நன்மைக்கு நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When Esther, she was called to be the queen, she obeyed all her subordinates, all her immediate bosses. ஆமென். இதோ எஸ்தர் ராஜாத்தியாக இருந்தாலும் அவர்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது. Hallelujah. Hallelujah. She humbly submitted and favor was released upon her. ஆமென். அவர்கள் தாழ்மையாக இருந்ததனால் அவர்கள் நினைத்த காரியத்திற்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். What I am trying to tell you is, when you are humble in the presence of God, நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே தாழ்மையோடு கூட இருக்கும் பொழுது His wisdom will be poured out upon you. அவருடைய ஞானம் உங்கள் மேல் பொழியப்படும். When you ask for wisdom, கர்த்தர் நீங்கள் ஞானத்தை கேட்கும் பொழுது and the Spirit of God will lead you to make the right decision. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சரியான முடிவு எடுக்கும்படியாக உங்களை வழி நடத்துவார். But if you are led by ego and pride, நீங்கள் இதோ உங்க ஈகோவினாலும் பெருமையினாலும் நீங்கள் it நடத்தப்பட்டால் will lead to your downfall. கண்டிப்பாக நீங்கள் அழிவிற்கு எதுவாய் போகிறீர்கள் என்று The அர்த்தமாய் choice, இருக்கிறது. again, the choice is yours. உங்களுடைய அந்த சாய்ஸ் உங்களிடத்திலே இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. So 3 points we saw. Now the fourth one. நான்காவது பாயிண்ட், How to be led by the Spirit as you do your work every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற வேலைகளை எப்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு கூட செய்வது. The Bible says இந்த வசனம் சொல்லுகிறது, in 1 Corinthians 1 கொரிந்தியர் chapter 3 3வது அதிகாரம் and verse 9. 9வது வசனம், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Oh, what a verse this is. 1 Corinthians chapter 3 verse 9. மறுபடியும் வாசிக்கலாமா அது? நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். For we are laborers together with God. Hallelujah. ஆமென். ஹalleluya. Wherever you are working, நீங்கள் எங்கெல்லாம் வேலை செய்கிறீர்களோ, whatever work you do, என்ன வேலை செய்தாலும் God says He is there with you. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. He labors with you. நான் உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். He doesn't do anything on his own. He says, when you are working, if you are doing painting work, He is there with you. ஆமென். நீங்கள் பெயிண்டிங் வர்க் செய்வதாக இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். If you have taken it on labor charges, let me extend it for 2 days. God is there watching you. ஆமென். If one day labor, if you want 2 days, so if you extend it, God is watching you. ஒரு நாள் வேலையை 2 நாளாக இழுத்து நீங்கள் காரியங்களை செய்தால் கர்த்தர் அதையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். And if you want to finish that work, just do it fast. God is watching you there also. நீங்கள் அங்கே சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்று முடித்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். I am giving example. If there are any painters here, என்னதான் சொல்றார் pastor? No, please don't take it literally like that. God is a co-worker with you. Amen. தேவன் உங்களோடு கூட உடன் வேலையாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. If you are a teacher, I tell you, God is there watching you if you are spending your time truly with the kids. ஆமென். நீங்கள் டீச்சராக இருந்தாலும் உண்மையாக நீங்கள் வேலை செய்கிறீர்களா என்று சொல்லி அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Our part is simply to obey Him. ஆமென். நம்மளுடைய வேலை என்னவென்றால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், பயப்பட வேண்டும். He is working with us, together with us. So don't try to
fool God himself. ஆமென். ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட உடன் வேலையாளாய் இருக்கிறார். அதனால் அவரை நீங்கள் முட்டாளாக்க பார்க்காதீர்கள். Hallelujah. Hallelujah. So how to be led by the Spirit of God? எப்படியாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானால் வழிநடத்தப்பட வேண்டும்? Believe that he is there with you in your workplace and do your work sincerely. ஆமென். நீங்கள் வேலை செய்யும் போது அவர் உடன் வேலையாளாக உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் உண்மையாக வேலையை செய்யுங்கள். Hallelujah. The word of God says, come to me all you who are labor and heavily laden. Matthew chapter 11 verse 28. We know this by heart. ஆமென். Matthew chapter 11. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி இருக்கிறார். There's something else also. Those who are heavy laden, I will give you rest. Take my yoke upon you and learn from me. Take my yoke upon you. It says, no? எந்த வசனம்? 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். He says, take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart. ஆமென். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். See, what the Lord is trying to tell is, he is there as a co-worker with you. உங்களோடு கூட உடன் வேலையாளாய் இருக்கிறார். We all know what is yoke, right? நுகம் என்பது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். மாடு ரெண்டு மாட்டு வண்டியில ரெண்டு மாடு, அது கழுத்து மேல ஒரு அந்த பெரிய பார், வுடன் பார் they put on, இல்லீங்களா? ஓகே, இயேசப்பா என்ன சொல்றாரு? Lord is telling, I will work with you. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட வேலை செய்வேன். One side is Jesus Christ. ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவானவர். I'm just giving a picture of how the Lord is going to bless you. எப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட வேலை செய்கிறார் என்பதை உங்களுக்கு ஒரு கற்பனையாக சொல்லி கொடுக்கிறேன். On the other side is you. Okay. இன்னொரு பக்கம் நீங்கள். You are very small. நீங்கள் சிறிதாக இருக்கிறீர்கள். You don't know how to go. எப்படியாக போவது என்று தெரியாது. The Lord says, I will lead you. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை வழி நடத்துகிறேன். And he takes a yoke. அவர் தன்னுடைய அந்த நுகத்தை எடுத்துக்கொள்கிறார். The full weight is mostly on Jesus. அது முழு பாரமும் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொள்கிறார். He puts a little weight on you. உங்கள் மேல் சிறு பாரத்தை வைக்கிறார். And he takes you forward. முன்னால் அவர் வழி நடத்துகிறார். And he shows you the way. அவர் உங்களுக்கு வழியை காண்பிக்கிறார். Hallelujah. Hallelujah. When he takes the maximum burden, அவர் இதோ அதிகமான பாரத்தை அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது, and when he gives you the less of a burden, சிறு பாரத்தை உங்கள் மேல் வைக்கும் பொழுது, why don't you just obey his word? That's all you need to do. ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை? அவர் சொல்வதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று. Hallelujah. Hallelujah. Jesus many a times leads you like this. He is a co-worker with you. He is with you. He leads you to make the right decision. Amen. அநேக வேளைகளிலே இயேசு கிறிஸ்துவானவர் உடன் வேலையாக இருந்து உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And many a times there's a prompting of the Holy Spirit within you. ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருதயத்திலே இதோ பரிசுத்த ஆவியானவர் தோன்றச் செய்கிறவராக இருக்கிறார். When you read the word of God, there is some kind of a prompting that happens in you. நீங்கள் இதோ வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சில வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட இருதயத்திலே சில காரியங்களை தோன்றச் செய்கிறார். Sometimes when you are doing some work, there's some kind of a prompting that happens within you. ஆமென். சில வேளைகளை நீங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் சில பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை இப்படியாக இருக்கிறது என்று தோன்றச் செய்வார். And when you listen to that prompting, அந்த காரியத்தை நீங்கள் செவிசொடு கொடுத்து கேட்கும் பொழுது, at that time when you take the word of God, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அந்த வேளையில எடுக்கும் பொழுது, maybe it is one verse from the Bible, கர்த்தருடைய ஒரு வார்த்தை வேதத்திலிருந்து கொடுக்கும் பொழுது, instead of doing it immediately, உடனடியாக நீங்கள் செய்வதை விட அப்புறமா பார்க்கலாம், I'll do it later, பிறகு நான் செய்கிறேன் என்று அதை தள்ளி வைத்து விடுவோம். the flow of the Holy Spirit is missing in that. அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல், தொடர்ந்து வழி நடத்துகிற காரியம் நின்று போகிறது. Hallelujah. When he is prompting you something, when you say I will do it later, the flow of the Holy Spirit stops in that place and you tend to make wrong decisions.
பரிசுத்த ஆவியானவர் நீ வேலை செய்து கொண்டிருப்பது சில காரியத்தை அவர் தோன்ற செய்யும் பொழுது வசனம் மூலமாக இருக்கலாம், சில காரியங்கள் மூலமாக இருக்கலாம். அதை நீங்கள் உடனடியாக செய்யாவிட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்ந்து வழி நடத்துகிற காரியம் அது நின்று போகிறது. உங்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியாது. Hallelujah. Hallelujah. So when you listen to the word of God, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் the பொழுது, prompting of the word of God, கர்த்தர் தோன்ற செய்கிற அந்த வார்த்தையை you will see that the Spirit of God is leading you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறவராய் And இருக்கிறார். we will live according to His will. நாம் அப்பொழுது அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களாக இருப்போம். Now what is His will? அவருடைய சித்தம் என்ன? His will is that He taught us one prayer, no, for the disciples. சீஷர்களுக்கு அவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார், லார்ட்ஸ் பிரேயர். Thy will be done on earth as in heaven. ஆமென். இதோ பரலோகத்திலே செய்யப்படுவது போல எங்கள் பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லிக் கொடுத்தார். What is the will? Whatever is in heaven, let it happen on earth. ஆமென். என்னென்ன காரியங்கள் பரலோகத்திலே செய்யப்படுகிறதோ அந்த காரியங்கள் பூலோகத்திலே செய்யப்படட்டும் என்று. So there is no sickness in heaven, பரலோகத்திலே வியாதி இல்லை, and let it come on earth. அதே போல பூலோகத்திலும் வியாதி இல்லாமல் இருக்கட்டும் என்பதை தான் சொல்லிக் கொடுத்தார். There is no hospital in heaven, அந்த ஹெவன்ல இது பரலோகத்தில் ஹாஸ்பிடல் கிடையாது. so let it be done on earth also. அப்படியாக பூலோகத்திலும் இருக்க கடவுது என்று. Hallelujah. Hallelujah. So that is His will. His will is that you do not fall sick. ஆமென். கர்த்தருடைய சித்தம் என்ன? நீ வியாதி படுக்கையிலே விழக்கூடாது என்று. Hallelujah. Hallelujah. So when you are led by the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தும் பொழுது, when you flow in the Holy Spirit, நீங்கள் கர்த்தர் பரிசுத்த ஆவியார் நடத்துகிற அந்த பின் தொடர்தலே இருக்கும் பொழுது, you will understand what you're praying and you will understand what Jesus has spoken in His word. ஆமென். நீங்கள் ஜெபிப்பதும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்ததும் அப்பொழுது தான் நீங்கள் புரிந்து And you கொள்வீர்கள். will realize that you are sons and daughters. நீங்கள் எப்பொழுதும் உணர வேண்டும் நீங்கள் கர்த்தருடைய புத்திரர்களாக புத்திரிகளாக இருக்கிறீர்கள் என்று. Because one of the verses in the Bible says, for as many as are led by the Spirit, they are sons and daughters. வசனம் சொல்லுங்க. I have not written it. ஓகே. வசனம் எப்படியாக Okay, சொல்லுங்க? Romans ரோமர் chapter 8. 8ஆம் அதிகாரம். Let's see if that is the one. Romans chapter 8, verse 14. Let's see. 14வது வசனம். Yes. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Hallelujah. So when you're led by the Spirit, you will understand that you are His sons and daughters. Not by just telling it in your mouth. Inside of you, you will know that you are sons and daughters. And when you say, Abba, Father, it means from the bottom of your heart, you are calling Him as your Father. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அவருடைய வழி நடத்துதலும் நீங்கள் புரிந்து You கொள்வீர்கள். become close to Him. அவரிடத்தில் கிட்ட நெருங்க பாருங்கள். He is your family. அவர் உங்களுடைய குடும்பத்தினராய் The இருக்கிறார். moment you say Abba, the moment you say Father, பிதாவே என்று சொல்லும் பொழுது, He, not like, see, some fathers, I don't know how, but my father was a loving father. ஆமென். இது அப்பா பிதாவே என்று சொல்லும் பொழுது இது அன்பார்ந்த தேவனாய் அவர் He இருக்கிறார். loves to hear that. அந்த வார்த்தையை கேட்க அவர் மிகவும் இதோ When you விரும்புகிறார், when you ஆசைப்படுகிறார். say Abba, Father, immediately the fathers are shaken up. ஆமென். அப்பா பிதாவே என்று அழைக்கும் போது அவருடைய உள்ளம் மகிழ்ந்து நம்மை In பார்க்கிறார். the same way, when you call Jesus your father, இயேசு கிறிஸ்துவானவர் உன்னுடைய தகப்பன் என்று அழைக்கும் பொழுது He feels loved by you. இயேசு கிறிஸ்துவானவர் உன்னை மிகவும் நேசிக்கிறார். And He loves you so much அவர் இயேசு கிறிஸ்துவா உன்னை அதிகமாக நேசிக்கிறார். that because you are sons and daughters, ஏனென்றால் நீங்கள் அவருடைய மகன்களாக மகள்களாக இருப்பதனால் it is easy for you to accept it and you can flow in the Spirit of God. ஆமென். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துவதற்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. And the Spirit bears witness for us. ஆமென். அந்த ஆவி நமக்கு சாட்சி கொடுக்கிறதாக இருக்கிறது. 8:16, Romans 8:16.
ரோமர் 8:16 வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். Hallelujah. What is this சாட்சி கொடுக்கிறார்? What is this bear witness? ஆமென். ஆவியானவர் கூட சாட்சி கொடுக்கிறார் என்பது என்ன? It means he leads you. உங்களை வழி நடத்துகிறது. Hallelujah. Hallelujah. And you have to take action and do something. ஆமென். நீங்கள் அந்த காரியங்களை எடுத்து நீங்கள் செய்ய வேண்டும். Hallelujah. ஹalleluya. See, when a car is parked, he cannot do anything. Only when you are driving the car, he will help you to drive the car. ஆமென். கார் நின்று கொண்டு இருக்கும்போது அவர் ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் ஓட்டும்போது அவர் உங்களோடு கூட இருந்து உதவி செய்வார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. So you have to do something. ஆமென். நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். God leads you when you are doing something. ஆமென். நீங்கள் ஏதாவது செய்யும்போது கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். If you want true answers for your questions, you come to church and listen to the word of God, you will make the right decision. உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உங்களுடைய முடிவுகளுக்கும் உங்களுக்கு பதில் வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் சண்டே சர்ச்சில் வந்து நீங்கள் வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார், வெளிப்படுத்த வல்லவராய் If you இருக்கிறார். want the right life partner, உங்களுக்கு சரியான ஒரு உங்களுக்கு துணை வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே come to church, listen to the word of God and listen to your godly parents. ஆமென். நீங்கள் இதோ வந்து சபையிலே வந்து அமர்ந்து வார்த்தைகளை ஒழுங்காயும் கிரமமாயும் கேட்கும்பொழுது இதோ உங்களுடைய ஆவிக்குரியான தாய் தகப்பனிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Some people say, எனக்கு யார் கல்யாணம் ஆகணும் அவன் ஏன் கதவை தட்டி வந்து கேட்கணும். It's not like that. You go to church, you pray, and the Lord will make arrangements. I know one person who told me this. இஷ்டம் வந்து கதவு தட்டிட்டு கேட்கணும், அப்போ கல்யாணம் பண்ணிக்கணும். This is not the way. This is your rashness, your rudeness with God. நீங்கள் மிகவும் கடினமாக கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Hallelujah. See, if you want to get a job, go for the interviews, right? இதோ உங்களுக்கு வேலை வேண்டும் என்றால் நீங்கள் இன்டர்வியூகள் அட்டெண்ட் செய்ய வேண்டும். If there is no action from you, உங்களிடத்திலிருந்து ஒரு ஆக்ஷனும் இல்லை என்றால் the Holy Spirit cannot do anything. பரிசுத்த ஆவியானவர் ஒன்றும் செய்ய முடியாது. Hallelujah. So he Hallelujah. bears witness, he leads you. அவர் இதோ சாட்சி கொடுக்கிறார் என்று என்ன அர்த்தம் என்றால் அவர் உங்களை வழி நடத்துகிறவராக And there இருக்கிறார். are so many people in the Bible, so many examples in the Bible. இதோ வேதத்திலே அநேக சாட்சிகள் உண்டு. See, when God told Samuel, we'll take example of Samuel. இந்த சாமுவேலை குறித்து நம்ம பார்க்கலாம். He said, go and anoint the next king of Israel. ஆமென். தேவன் சொன்னார் அடுத்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை போய் நீ அபிஷேகம் பண்ணு என்று. And you anoint the one that I am going to tell you. ஆமென். யாரை நான் சொல்லுகிறேனோ அவரை நீங்கள் அபிஷேகிக்க வேண்டும் என்று. Samuel did not know it would be David. சாமுவேலுக்கு தெரியாது தாவீதை அபிஷேகம் செய்ய போகிறேன் என்று. Samuel thought that tall man, he is the one. ஆமென். சாமுவேல் பார்த்தாரு மிகவும் வாட்டசாட்டமான ஆளை இவர்தான் இருக்கும் என்று. First son, second son, third son, fourth son, fifth son, sixth son, seventh son, and comes the eighth one. Samuel did not know. What he did was he went and did what the Lord asked him to do, and the Lord guided him and told him, see the last one, this is the one that I'm going to anoint. ஆமென். 7 பேரை பார்த்தும் இதோ கர்த்தர் வந்துட்டு எல்லாவற்றிற்கும் அவர்களை செலக்ட் செய்யவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவன் சாமுவேலிடத்தில் எந்த நபரை சொன்னாரோ அந்த தாவீது ராஜாவை அவர் அபிஷேகம் செய்தார். Hallelujah. Hallelujah. See, there is a process that you need to follow. எல்லா விதமான காரியங்களும் ஒழுங்காயும் கிரமமாய் நீங்கள் செய்ய And the வேண்டும். Spirit will bear witness. The Spirit will lead you. அப்பொழுது ஆவியானவர் கூட சாட்சி கொடுப்பார். Lead you to make the right decision. உங்களை இதோ சரியான முடிவு எடுப்பதற்காக அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். Hallelujah. Hallelujah. Shall we all shout a hallelujah? எல்லாரும் ஹalleluya சொல்லமா? Praise the Lord. Even another example is Paul, Apostle Paul. பவுல் அப்போஸ்தலனை குறித்து பார்ப்போம். He warned those people when they were going in that ship to Rome. He warned those people and he told them, see, we're going to meet with an accident. There's something is going to happen. They did not listen to him, and it did happen that the ship got wrecked in the sea. ரோமாபுரிக்கு பவுல் அப்போஸ்தலனை அழைத்து கொண்டு போகும்போது அந்த
இதோ கப்பலிலே அவர் சொன்னார், அந்த வழியாக போக வேண்டாம், நமக்கு சேதம் உண்டாகும் என்று. அவர்கள் கேட்காததினால் அந்த இடத்திலே சேதம் உண்டாயிற்று. See, he was doing something, right? அங்க அந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் கண்டிப்பாக சில காரியங்களை In செய்தார். obedience with the law and in obedience with the word of God, with the word of God, he was moving, and so the Lord spoke to him. Amen. இதோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதோ பவுல் அப்போஸ்தலன் செய்ததனால் அந்த காரியங்கள் நடந்தது. Hallelujah. There are so many examples like this. அநேக உதாரணங்கள் உண்டு. As a child of God, when Apostle Paul could hear the word of God, you and I, we can hear the word of God. பவுல் அப்போஸ்தலன் எப்படியாக வார்த்தையை கேட்டார்களோ அப்படியாக நாமும் கூட கேட்க முடியும். Hallelujah. There are so many other apostles and so many great people in the Bible, in the old covenant. They could hear the word of God. How much more for you and me who have been bought by his precious blood. Amen. பழைய ஏற்பாட்டிலே எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறார்கள். நீ உன்னையும் என்னையும் கர்த்தர் விலை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினாலே வாங்கி இருக்கிறார். நாம் அப்பொழுது எப்படியாக அவருடைய சத்தத்தை கேட்க முடியும்? Hallelujah. Hallelujah. This morning, even as I'm speaking to you, the Lord is pouring out his wisdom. Amen. நான் உங்களோடு கூட இப்பொழுது பேசிக்கொண்டே இருக்கும்போதும் இதோ தேவன் அவருடைய ஞானத்தை உங்கள் மேல் பொழிந்து You கொண்டே இருக்கிறார். receive that wisdom this morning. அந்த ஞானத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுங்கள். Receive that wisdom this morning. இந்த காலை வேளையிலே அந்த ஞானத்தை நீங்கள் So பெற்றுக்கொள்ளுங்கள். that you will do the right things at the right time. சரியான சமயத்திலே சரியான காரியத்தை உங்களால் செய்ய முடியும். The right decision at the right time. சரியான சமயத்திலே சரியான முடிவை உங்களுக்கு எடுக்க God முடியும். will give you a good success. தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். The word of God says in Isaiah 30, ஏசாயா 30 verse 19 and verse 21. 19 21 வசனம். Thank you, Jesus. 19 சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். And then thine ears shall hear a word behind thee saying, this is the way, walk ye in it, when you turn to the right hand and when you turn to the left hand. Amen. Hallelujah. Hallelujah. So when you receive the wisdom of God, நீங்கள் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது you will hear the voice of God. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள். Hallelujah. Hallelujah. Because why wisdom? You will know which is God's voice and you will know which is the devil's voice. எதற்காக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? வார்த்தை வரும்போது இது கர்த்தருடையதா இல்லை என்றால் சாத்தானுடையதா என்று பகுத்தறிய. Because the devil also can come like an angel of light and he can cheat you, he can fool you. சத்ருவானும் சாத்தானும் கூட ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்துக் கொண்டு வந்து உங்களை ஏமாற்றுவான். You receive that wisdom this morning. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் And when you go on your knees, உங்களுடைய முழங்காலிலே நீங்கள் உங்கள் முழங்கால்களை உங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே முடக்கும் பொழுது in your prayers, உங்களுடைய ஜெபத்திலே you will decide the right things. நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். The Spirit of God will tell you whether to take the right or the left. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார் சரியான முடிவு எடுக்கிறீர்களா இல்லையா என்று. Hallelujah. Hallelujah. This morning, just lift up your hands and say, Lord, I need your wisdom. Amen. கரத்தை உயர்த்தி கர்த்தாவே உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும் என்று I சொல்லுங்கள். receive your wisdom this அந்த morning. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். I receive your wisdom, Lord. சொல்லுங்கள், நான் ஞானத்தை I பெற்றுக்கொள்ளுகிறேன். receive your wisdom. தேவனுடைய ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். Thank you, Jesus. Thank you, Lord. When Thank we you, Jesus. read your I written receive word, your we'll hear your spoken word, Master. Thank you, கர்த்தாவே Jesus. இயேசப்பா உம்முடைய Thank you, ஞானத்தை நான் Jesus. பெற்றுக்கொள்ளுகிறேன். Thank you, Lord. Thank you, Master. Lord, we நன்றி thank you for இயேசப்பா. we are பரிசுத்த co-workers இரத்தத்தினால் with you, மூடி Master. மறைக்கிறேன்.
We are co-workers with you, Master. ஆண்டவரே நாங்கள் நீர் எங்களோடு கூட உடன் வேலையாளாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, I receive your wisdom, Master. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். Lord, you teach us all things, Master. தேவனே நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லி தர வேண்டுமாய் Pour out your wisdom and teach us all things, Master. ஆண்டவரே உம்முடைய ஞானம் எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். We receive your wisdom, Lord. உம்முடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Master. Thank you, Jesus. The Lord leads us through His word. The Lord leads us through His word. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார். The Lord leads us by His Spirit. அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை வழி நடத்துகிறார். The Lord leads us with godly counsel. இதோ கர்த்தருடைய ஆலோசனையின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார். When we humble ourselves before Him. நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். We are co-laborers with Jesus Christ. இதோ இயேசு கிறிஸ்துவான நமக்கு உடன் வேலையாக கூட இருக்கிறார். He is with you all the time. எப்பொழுதுமே அவர் உன்னோடு கூட இருக்கிறார். When you ask for wisdom, He is there to pour it out. நீங்கள் ஞானத்தை கேட்கும்போது அந்த தேவனுடைய ஞானத்தை பொழிய அவர் வல்லவராய் இருக்கிறார். So very important for every one of us. இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது எல்லாருக்கும். Receive wisdom. கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். He will happily give it to you. அவர் கண்டிப்பாக சந்தோஷமாய் உங்களுக்கு கொடுப்பார். Thank you, Jesus. நன்றிகள் இயேசப்பா. Thank you, Jesus. நன்றி Let's all be இயேசப்பா. in attitude of prayer. எல்லாரும் ஜெபத்திலே தரித்திருக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. You have something to tell us, Lord. ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்துங்க காரியங்கள் ஐயா. Tell us, Lord. Oh, Radamanasha. When you speak in tongues, the Lord will speak to me. When you say hallelujah, the Lord speaks to me. Oh, Shamanada Kalarika Daragala Manada Kalarika Daragala Manada Kalasha Bodala Gangala Gaulam Galam Dandadara Raba Raba Rika di Raba Manada Bodara Dandadara Raba Shikalavariyandriya Shantalumia Balashala Tara 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 Rakashya 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 Bauda Raga Dandadara Raba Shikalavariyandriya Shantalumia Abalashala Abalashala Tara 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 Rakashya. Pray for Stella sister, no? Let her place a hand in this place and ஸ்டெல்லா சிஸ்டர் உங்களுடைய இருதயத்தின் மேல உங்களுடைய கரத்தை வைங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். The devil is off to do something. We are going to break the devil's plans this morning. Oh Shamanada. இந்த காலை வேளையில ஸ்டெல்லா சிஸ்டர் மேலே சத்ருவான் சாத்தான் வைத்திருக்கிற திட்டத்தை முறிக்க போகிறோம். ஓரி பாக்க ஓஷியாந்தரிய சாந்தலோமியா அம்பலாஷலா தரா 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 ரகஷ்யா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. Every plans and works of the devil that is coming through her son, we break it in Jesus' name. தன்னுடைய மகன் மூலமாக பிசாசானவன் வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள் வருகிற திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து போடுகிறோம் கர்த்தாவே. ஓரி பாக்க ஓஷியாந்தரிய சாந்தலோ அம்பலாஷலா தரா 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 ரகஷ்யா. கர்த்தாவே உமக்கு நன்றி. மகளை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைக்க வேண்டுமாய் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தாவே. நன்றிகளே சப்பா நன்றிகளே சப்பா நன்றிகள் கர்த்தாதி கர்த்தனே. Daniel Epsiba, we will pray for her. Thank you, Jesus. சுரேஷ் டேனியல் Epsiba. சுரேஷ் டேனியல் எப்சிபா உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Just stand up. எழுந்திருந்து நில்லுங்க. ஓரி பாக்க ஓஷியாந்தரிய சாந்தலோ. See, there's a kind of suicidal spirit that is attacking her all the time. In the name of Jesus Christ of Nazareth, we come against the works of the devil. ஆமென். மகளை தற்கொலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொல்லி இதோ எப்பொழுதும் தூண்டிக் கொண்டே இருக்கிற அசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். பிள்ளையை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் நாங்கள் மூடி மறைக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஞானத்தை நீர் கொட்டுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஓரி பாக்க ஓஷியாந்தரிய சாந்தலோமியா அம்பலாஷலா தரா 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 ரகஷ்யா. ஆண்டவரே இதோ கர்த்தாதி கர்த்தனே சபையாக அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you for the victory, Lord. ஆண்டவரே வெற்றியை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓரி பாக்க ஓஷியாந்தரிய சாந்தலோ. Give you all the glory, Master. ஆண்டவரே துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். Thank you, Lord.
Many of us are weak in our body this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அநேகர் கர்த்தாவே பலவீனமாய் இருக்கிறார்கள் ஐயா. Receive His strength. ஆண்டவரே எல்லாரும் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive His strength this morning. கர்த்தாவே எல்லாரையும் பலப்படுத்துங்க இந்த You காலை may be weak in your body. என்னென்ன உங்களுடைய சரீரத்திலே பலவீனமாய் You இருக்கிறதோ, may be weak in your mind. உங்களுடைய சிந்தனையிலே பலவீனமாய் இருக்கலாம். You may be weak in many areas of your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களிலே நீங்கள் பலவீனமாய் இருக்கலாம். You're weak in your emotions. உங்களுடைய இதோ மன ரீதியாக நீங்கள் பலவீனமாய் இருக்கலாம். You're getting angry very soon. நீங்கள் சீக்கிரமாக கோபம் அடைகிறவர்களாக It இருக்கிறீர்கள். is a kind of weakness. அது ஒரு பலவீனமாய் இருக்கிறது. Lord is strengthening you this morning. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஒரு பாக்கோஷி ஆந்தரிய சாந்தலோமியா. கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தாவே என்னுடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், உம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பலவீனத்திலும் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். Some of you have fear for nothing, simply just fear in you. ஒன்றுமில்லாததற்கு பயப்படுகிறீர்கள். சிலர் அப்படியாக இருக்கிறீர்கள். That's from the devil. He is trying to play around with you. He is trying to bring discouragement. In the name of Jesus Christ of Nazareth, Lord, I come against that fear in Jesus' name. ஆமென். கர்த்தாவே ஒன்றுமில்லாததற்கு பயப்பட வைத்து ஆண்டவரே சத்ருவானவன் விளையாட பார்க்கிறான் ஐயா. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பயமே வெளியேறு என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒரு விடுதலை உண்டாகட்டும் அந்த பிள்ளைகளுக்கு. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் மூடி மறைக்கிறோம் கர்த்தாவே. Let a miracle happen in your children's life this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிகழட்டும் I கர்த்தாவே. pronounce blessings of great miracles on everyone who has gathered here in your name, Master. ஆண்டவரே இதோ கர்த்தாதி கர்த்தனை இங்கே சேர்ந்து இருக்கிற கூடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலும் ஐயா உம்முடைய பெரிய அற்புதங்கள் நிகழட்டும் கர்த்தாவே. ஆசீர்வாதங்கள் பொழியப்படட்டும் ஐயா. Thank you, Master. நன்றிகளே இயேசப்பா. Thank you, Lord, for pouring out your wisdom, and thank you for your people who have received your wisdom. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தா உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. We give you all the glory. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். Thank you, Jesus. நன்றிகளே இயேசப்பா. Thank you, Jesus. நன்றிகளே இயேசப்பா. Thank you, Jesus. Some of the family members, they want to come to church, but there is a kind of hesitation. Some of the family members, you are saved, your parents are not saved. You are saved, your brothers may not be saved. They are outside the boundary. This morning we are going to pray for them. ஆமென். உங்கள் குடும்பத்திலே அநேகர் இதோ தாய் தகப்பன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்கள். சில இடங்களிலே தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார், சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார். அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய இதோ வட்டத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் ஜெபிக்கலாம். In the name of Jesus Christ of Nazareth, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே every hesitance in coming into the church, in accepting Jesus Christ, Lord, we as a church, we break it in Jesus' name. ஆமென். சபைக்கு வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற காரியத்தை தடை செய்கிற எல்லாவற்றையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காரியங்களை நாங்கள் உடைத்து போடுகிறோம் கர்த்தாவே. Thank you, Jesus. நன்றிகள் இயேசப்பா. அவர்களை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துங்க ஐயா. Some of the parents have not been strict with the children, and the children have gone astray. This morning we pray that the parents receive your wisdom, Lord. Amen. Let those parents receive your wisdom, Master. Amen. And let them bring அநேக their children in the right track. ஆமென். அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே வழி நடத்தாதபடிக்கு அவர்கள் இதோ இந்த உலகத்திலே போய் சிதறி இருக்கிறார்கள். அப்படியாக இருக்கிற பிள்ளைகள் அந்த அந்த பெற்றோர்களுக்கு கர்த்தருடைய ஞானத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஞானத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே வழி நடத்த உங்களை ஆசீர்வதிப்பார். Let them make the right decision today, Master. இன்றைக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கட்டும் பெற்றோர்கள். Thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி Lord, கர்த்தாவே. let your name alone be glorified. ஆண்டவரே இந்த உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் Let your கர்த்தாவே. name be glorified, Lord. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. Lord, some of them have gone out of station this morning. ஆண்டவரே இது கர்த்தாவே அநேகர் வெளியூருக்கு போய் இருக்கிறார்கள் ஐயா. Some of them are not here for whatever reason we do not know. ஆண்டவரே யாரெல்லாம் சபையிலே கர்த்தா வராமல் இருக்கிறார்களோ இங்க இல்லை கர்த்தாவே அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். Wherever they are, Lord, we bless them, Master. ஆண்டவரே எல்லாரும் கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. Let them not forsake
gathering of the saints together. ஆண்டவரே அவர்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கட்டும் ஐயா. We cover them, Lord, with your precious blood. எல்லாரும் கர்த்தாவுடைய பரிசுத்த இரத்தத்தினால் மூடி மறைக்கிறோம் ஐயா. We give you all the glory, Master. ஆண்டவரே துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். Thank you, Lord, for your divine protection upon each one of us. ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய உன்னதமான பாதுகாப்பு தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். So this morning, the Lord is once again reminding you, no family prayers, no reading the word of God, but when it comes to miracles, you want all miracles to ஆமென். happen. கர்த்தர் ஒருமுறை கூட சபைக்கு உணர்த்துகிறார், உங்கள் வீடுகளிலே குடும்ப பிரார்த்தனை இல்லை, தனி ஜெபம் இல்லை, வேத வசனிப்பு இல்லை, ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அது எப்படி கிடைக்கும்? Thank you, Lord. This morning, make a decision that you will spend time in God's presence. ஆமென். இன்றைக்கு நீங்கள் இந்த சபையிலே முடிவெடுங்கள். கர்த்தருடைய சந்நிதியிலே நான் கண்டிப்பாக சமயத்தை கழிப்பேன், குடும்ப பிரார்த்தனை செய்வேன், மற்ற காரியங்களை செய்வேன் என்று முடிவெடுங்கள். Only pastor praying for you, there are many times it is only my prayers. When you pray, only then things will come to pass. ஆமென். பாஸ்டருடைய பிரேயருக்கு மாத்திரமல்ல, நீங்களும் கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தான் வெற்றி உண்டாகும். Thank you, Lord. Thank you, Master. ஆண்டவரே உமக்கு நன்றி. We give you all the glory, Lord. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Amen. நம்ம அனைவரும் எழுந்திருத்து Let's all நிற்கலாம் இந்த stand up வேளையில. for the benediction this ஆமென். morning. எல்லாரும் எழுந்திருத்து நிற்கலாம். Thank you, Lord. Thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you, Jesus. Thank you, ஆண்டவரே Jesus. உமக்கு நன்றி. And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. ஆமென். ஆமென். Oh, give thanks to the Lord for his good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, he's so good. Everlasting is his love. Oh, give thanks to the Lord for his good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, he's so good. Everlasting is his love. Yes, eternal is his love. Yes, eternal is his love. ஹalleluya. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். Praise the Lord. God bless you.